வணக்கம் மக்களே. எடை குறைப்பு முதல் உடல் ஆரோக்கியம் வரை நோய்களை தீர்க்கக்கூடிய மக்கானா விதைகள். தாமரை விதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மக்கானா பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தாமரை விதை பெரும்பாலும் விரதத்தின் போது மக்களால் உண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் விரத நோய்களுடைய மக்களை சோர்வடையாமல் வைத்திருக்க உதவுது. மேலும் இது எடை இழப்பிலும் அதிக அளவில் உதவுகிறது. நீண்ட நேரம் பசியை தூண்டாமல் இருப்பதன் மூலம் நம்ம அதிக கலோரிகளை உட்கொள்வதிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. தாமரை விதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மக்கானா விதை பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களாலும் பிரபலமாக உண்ணக்கூடிய ஒரு பொருள். பொதுவாக இது விரதத்தின் போது உட்கொள்ளப்படுது. காலை சிற்றுண்டியாகவும் பிற நட்ஸ்களுடனும் சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விரதத்தின் போது இந்த உணவு உட்கொள்வதற்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் அதிக அளவில் ஆற்றல் அதிகமாக இருக்குது. இதனால் விரதத்தின் போது விரதம் இருப்பவர்கள் ஆற்றலுடன் இருக்க இது உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது எடை இழப்பிலும் உதவுது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புரத சத்து மற்றும் நார் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதனால் இது ஒரு ஆரோக்கியமான உணவாக கருதப்படுது. இருக்கக்கூடிய புரத சத்து நீண்ட நேரம் நமக்கு பசியை ஏற்படுத்தாது. பசியை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதிக கலோரிகள் உட்கொள்வதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணவை பச்சையாகவும் சாப்பிடலாம் அல்லது உப்பு மற்றும் கருப்பு மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைந்திருக்கக்கூடிய பல ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக இது ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டியாக கருதப்படுது. இந்த உணவு பார்த்திங்கன்னா காலையில் மற்றும் மதியம் என்று ஒருவேளை நாங்கள் ஏதாவது ஒரு வேளையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான், நீங்கள் எப்போனா எடுத்துக்கலாம். மக்கானாக்களில் பார்த்திங்கன்னா ஃப்ளவனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. மேலும் இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆரோக்கியம் அப்படின்னா சரும ஆரோக்கியம்தான். இதில் குறைந்த அளவில் கிளைசமிக் குறியீடு காணப்படுது. ஆரோக்கியமான இரத்த குளுக்கோஸ் அளவை ஒழுங்குபடுத்துவதில் இது பெரும் பங்கை தருது அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா எலும்பு ஆரோக்கியம். எலும்பு தேய்மானம், எலும்பு பிரச்சனைகள் இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நிறையவே ஆரோக்கியங்களை கொண்டு இருக்குது அப்படின்றதா உண்மை. இதில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. எனவே இது எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு, பற்கள் மற்றும் மூட்டு பிரச்சனைகள் போன்ற நிலைமைகளை சரி செய்ய உங்களுடைய உணவில் நீங்கள் மக்கானாக்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மக்களே உங்களுடைய உடலுக்கு எது நல்லது, எது ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை விதைகளை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படிங்க உணவில் சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையிலையும் இந்த ஒரு தாமரை விதைகளும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா அளவில் ரொம்ப சின்னசு, ஆனால் ரொம்பவே நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நார் சத்து, புரதம், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் ஜிங்க் ஆகிய சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவர்கள் தாமரை விதைகளை அவர்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் நம்மளுடைய உடலுக்கு மிகுதியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்ற அதே நேரத்தில் ஒரு குறைவான கலோரிகள் கொண்ட ஒரு உணவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான ஆரோக்கியத்திற்கு நல்லதான். செரிமான பிரச்சனைகள் மற்றும் மலச்சிக்கல் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் நபர்களுக்கு நல்லதொரு தீர்வாக தாமரை விதைகள் அமையும். இது செரிமானத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மலமளகியாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியம். நம்மளுடைய உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை தாமரை விதைகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் நம்மளுடைய உடலில் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுது. ஆகவே இதய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரளவு மேலாண்மை, குறைவான கிளைசமிக் இன்ஸ்டன்ட் கொண்ட உணவுப் பொருளாக வந்து தாமரை விதை இருக்குது. இதனால் நம்ம வந்து எடுத்துக்கொள்வதனால நம்மளுடைய ரத்த அளவு உடனடியாக உயர்த்த விடாது. அந்த வகையில் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைவான புரத சத்து. பொதுவாக இறைச்சி மற்றும் அசைவ உணவுகளில் புரத சத்து நிறைவாக இருக்கிறது அப்படின்றது வந்து அறியப்பட்டாலும் சைவ உணவு அதாவது பிரியாணிகளுக்கு நல்லது ஒரு மாற்றா தாமரை விதைகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வாழ்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மற்றும் கவலை ஆகிய இரண்டும் வந்து மக்களை வந்து ஆட்டி கொண்டுள்ளது. ஆனால் தாமரை விதைகளை எடுத்துக்கொண்டா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தப்படும், நம்மளுடைய மனதில் வந்து அமைதி நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமரை விதைகள் ஊட்டச்சத்து மிகுந்த மற்றும் ஆரோக்கியமானது என்றாலும் கூட அதை சீரான அளவில் எடுத்துக்கொள்வதே நல்லதாகும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட நோய் தொந்தரவுகள் இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை பிறகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விதைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நன்மைகளை கொண்டு இருக்குது. ஸோ ஆண்கள் எடுத்துக்கலாமா? ஸோ பொதுவாக வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஆனால் பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துப்பாங்க. எடை ஆரோக்கியத்தை நிர்வகிக்க ஆண்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக மக்கானா அமைகிறது. ஏனெனில் இது குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்சத்து நிறைந்ததாகும். இதனை உட்கொள்வது வயிறு நிரம்பிய உணர்வை வந்து தந்து ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைக்குது. மேலும் இதன் நார்சத்து உள்ளடக்கம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பசியை குறைக்கிறது. இவை அதிகப்படியான உணவு உட்கொள்ள குறைக்கிறது. எனவே எடை பராமரிப்பு நோக்கத்தில் உள்ள ஆண்களுக்கு மக்கானா சிறந்த ஒரு சிற்றுண்டி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் வந்து இதய பாதிப்பால் பெரிதும் பாதிக்கப்படுறாங்கல்ல. ஸோ மக்கானாவில் கொலஸ்ட்ரால் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் குறைவாக உள்ளது. எனவே இது இதய ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கும், ஒரு ஏற்ற சிற்றுண்டியாகவும் அமையும். இதில் வந்து மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இவை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய தாளத்தை வந்து கட்டுப்படுத்தவும் மற்றும் ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுது. மக்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நுகர்வு ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை பராமரிப்பதுடன் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கானாவில் தனி சிறப்புகளோட ஒன்றான புரதம் உள்ளடக்கம் அதிகமாக இருக்குது. இதை வந்து தசை வளர்ச்சி மற்றும் பழுது பார்க்க முக்கியமானதாக அப்படின்றது பயன்படுத்துகிறாங்க. இது உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்க வைக்கவும் தசை வந்து பார்த்திங்கன்னா வெகுஜனத்தை பராமரிக்கவும் ஆண்களுக்கு சிறந்த வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் ஊட்டசக்தியும் கூடுதலாக வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாமரை விதைகளை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.